எல்லாருக்கும் வணக்கங்க. விஜய் இவங்களோட 68வது படமாக ரிலீஸ் ஆக போகிற கோட் திரைப்படத்துலேருந்து ஸ்பார்க்குன்னு 3வது பாட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பாட்டை இங்கே நிறைய பேர் பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பர்டிகுலராக பாட்டும் சரியில்லை, விஜயோட டிஏஜிங் லுக்கும் சரியில்லை, இதுக்கா நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இந்த பர்டிகுலர் லுக்கை சோசியல் மீடியாவில் வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்குது. ஏன்னா பர்சனலாக என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் இந்த படத்தை பெருசாக எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த படத்தில் வித்தியாசமான முயற்சியை ஏகப்பட்டது வெங்கட் பிரபு அவர்கள் எடுத்திருக்காப்புல. அதில் ஒன்று தான் டிஏஜி டெக்னாலஜி. ஸோ இந்த டிஏஜி டெக்னாலஜி படத்தில் ஃபுல்லாக வரப்போகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இந்த பாட்டில் டிஏஜி டெக்னாலஜியை பயன்படுத்தி விஜய் இவங்களோட லுக்கை செம்ம எங்கா காட்டுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட்டு படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்படி தான்ப்பா டிஏஜி டெக்னாலஜி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் இந்த லுக்கை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டட் தாங்க. ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. ஸோ எனக்கே இப்படி இருக்குன்னா, ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. என் சர்க்கிளில் கூட ஏகப்பட்ட விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில், என்னையா அது டிஏஜி டெக்னாலஜி இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காங்க, நெஞ்சில் இருக்கிற முடியை கூட சரியாகவே அவங்க எடுக்கவே இல்லை, ஜஸ்ட்டு ஃபேஸில் மட்டும்தான் டிஏஜி டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் மேலே இருந்த அந்த ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் இந்த பாட்டை பார்த்ததுக்கப்புறம் சுக்குநூறாக உடஞ்சிடுச்சு. ஸோ விஜய் இவங்களோட நம்பிக்கையை வெங்கட் பிரபு அவர்கள் ரொம்பவே சோதிச்சிட்டாப்புல. ஒரு சைடு யுவன் சங்கர் ராஜாவும் சோதிச்சிட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா விஜய் இவங்களோட பாட்டுக்கு அவ்வளோ வரவேற்பு கிடைக்கும். பட் ஆனால் இந்த ஒரு படத்தில் மட்டும்தாங்க ரிலீஸ் ஆன 3 பாட்டுமே சரியில்லை அப்படின்னு விஜய் ரசிகர்களும் சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் சொல்கிறாங்க. பட் ஆனால் யுவன் சங்கர் ராஜா இதுக்கு மேலே எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா, இல்லை இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லையா, அதாவது சரக்கு இல்லையா? அனிருத்தை இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். அனிருத்தை இவங்களோட காம்போவில் விஜய் அவங்க நடித்து எத்தனையோ திரைப்படங்கள் வெளில வந்திருக்கு. ஸோ சாலிடாக சொல்லப்போனால் எல்லா பாடல்களும் அனிருத்து விஜய் இவங்க காம்போவில் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. இத்தனை தடவை வேணாலும் நம்ம கேட்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு பாடல்களை அனிருத்து விஜய் கூட்டணியில் கிடச்சிருக்கு. பட் ஆனால் அந்த யுவன் சங்கர் ராஜா புதிய கீதை படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக கமிட் ஆனப்பே எனக்கு தெளிவாகவே ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, ரொம்ப சொதப்ப போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வெங்கட் பிரபு அவர்கள் இப்படியாப்பட்ட ஒரு சொதப்பலை இந்த படத்தில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஏகப்பட்ட விஜய் ரசிகர்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி குமருவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்த படத்தோட டிஏஜி டெக்னாலஜியை பயன்படுத்தி விஜய் இவங்களோட லுக்கை ரொம்ப ரொம்ப எங்கே காட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு அப்டேட் ஒன்று வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்தாப்புல. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எதிர்பார்ப்பு எகிரி தாங்க இருந்துச்சு. நான்லாம் செம்மையாக எதிர்பார்த்தேன், ஆனால் ரொம்ப எதிர்பார்க்காத அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் தலையில் அடித்து இதுக்கு மேலே என்னால் எதுவுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காப்புல. ஸோ வெங்கட் பிரபு அவர்கள் கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கணும், இல்லை இந்த டிஏஜி டெக்னாலஜியை இந்த படத்தில் பயன்படுத்தாமல் இருந்திருக்கணும். பட் ஆனால் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி எல்லார் மத்தியிலையும் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு சைடு விஜய் இவங்களோட லுக்கை உண்மையிலே ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ விஜய் அவர்கள் இதை எப்படி எடுத்துக்க போகிறாரு அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியலங்க. ஏன்னா எத்தனையோ டைரக்டர், கார்த்தி சுப்புராஜா இருக்கட்டும், அப்புறம் லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும்,
அப்புறம் வந்து அட்லியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சங்கர் சாராக இருக்கட்டும், அப்புறம் வந்து கேஎஸ் ரவிக்குமாராக இருக்கட்டும், இப்படி நிறைய பேருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு வெங்கட் பிரபு அவர்களுக்காண்டி கிடைச்சிருக்கு. ஸோ அவ்வளோ நம்பிக்கை வெங்கட் பிரபு மேலே விஜய் இவங்களுக்கு. பட் ஆனால் இவரோட நம்பிக்கையை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வீண் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருக்குங்க. உண்மையிலே நான் இந்த மாதிரி ஒரு அவுட்லுக்கை நான் எதிரே பார்க்கல. ஸோ பாடல் தான் இப்படி வந்து சொதப்பி இருக்குன்னா படமாச்சு சொதப்பாமல் இருக்குமா அப்படிங்கிறத என்னோட அடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு இவங்க 2 பேருமே வந்து உண்மையிலே விஜய் இவங்க 2 மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கையை சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. ஸோ அந்த மனுஷன் பாவம் எவ்வளோ நம்பி இருந்தார். ஸோ கொஞ்சமாச்சும் அந்த நம்பிக்கைக்கு உரிதான ஒரு உழைப்பை போட்டிருக்கலாம். ஸோ என்னென்னமோ சொல்லி விஜய் இவங்களை வந்து ஏமாற்றிட்டாரோ வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ பெப்பியான ஒரு பாடல், செம எனர்ஜெட்டிக்கான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா ஸ்பார்க்குன்னு ஒரு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணி இப்போ அதையும் வந்து துவம்சம் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஸ்பார்க்கு பாட்டு வந்ததே வந்து இங்கே நிறைய பேத்துக்கு வந்து பிடிக்கவே இல்லை. பேசாமல் இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரோல் செய்யப்படுதுங்க. இது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. எனக்கு பர்சனலாக வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரோல் இந்த பாட்டுக்கும் விஜய் இவங்களோட டிஏஜி லுக்குக்கும் வரும் அப்படின்னு நான் எதிரே பார்க்கல. பட் நடந்திருக்கு. ஸோ ஹாப்பன். ஸோ கண்டிப்பாக இதை நம்ம ஏற்று தான் ஆகணும். ஆனால் படத்தில் கண்டிப்பாக வித்தியாசமான முயற்சிகளை வெங்கட் பிரபு அவர்கள், யுவன் சங்கர் ராஜா எடுத்திருக்காங்க. பட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. பட் ஆனால் பாடல்களே வந்து ரொம்ப சொதப்பி போய் வந்திருக்கு. ஸோ படத்தோட ஸ்க்ரீன் பிளே எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு யாராலையுமே வந்து கணிக்க முடியல. ஸோ லியோ படம் விஜய் இவங்களோட கெரியரில் அதிக வசூல் பண்ண ஒரே படம். ஸோ இந்த படத்தோட வசூலை இந்த படம் கொஞ்சம் கூட கிராஸ் பண்ணாது அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் இப்போ சொல்ல முடியும். ஏன்னா வந்த 3 பாட்டுமே அவ்வளோ மோசமாக இருக்குது. படத்தோட அவுட்புட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப ஃப்ராங்கான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இப்போ இந்த பதிவில் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ யாரையுமே ஹேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஸோ உண்மையிலே என்னோட ஒப்பீனியனை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? Thank you.